ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்கும். அதாவது அவங்க நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு தான் உள்ள வீடியோ பார்த்துட்டு தான் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் விதை போட்டோம்னு ஒன்று இருக்கும். அதாவது விதை நான் போட்டது அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன ஃபேவரட் வயசுல இருந்து இல்ல, காலேஜ் டைம் நாங்க அப்பதான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஸ்டார்ட் ஏர்லி பண்ண போறோம். ஸ்டேஜ். ஆமா, அந்த லீவ்ல இருப்போம்ல, ஸ்கூல் லீவ்ல இருப்போம்ல, காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஒரு யூடியூபர் வந்து எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ஸோ அவர் தான் ஓஜி யாரு? ஹரிபாஸ்கர். அப்ப வந்து யூடியூப் பெருசா ஃபேமஸ் ஸோ எங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த டைம்ல வந்து மதன் கௌரி இருந்தார். ஏன்னா அவர் அப்பதான் அந்த 2017 ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மதன் கௌரி. இந்த இன்னொருத்தர் இருப்பான் தெரியுமா, எருமசாணி. எருமசாணி. இன்னொருத்தண்டா டிஸ்ட்ரிபீடியா. அதான் நமக்கு அந்த டைம்ல வந்து யூடியூபர்னா யாருன்னு தெரியல. மதன் கௌரி, மோஸ்ட்லி மதன் கௌரி வந்துருவாரு. அதுக்கப்புறம் ரிஷிபீடியா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த எருமசாணி, அப்புறம் வந்து பரிதாபங்கள் வந்து மெட்ராஸ் சென்டர்ல இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு யூடியூபர் வந்து அப்பதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு, பயங்கர கனெக்டா இருந்துச்சு, பயங்கர ஃபேன் ஆயிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து ஹரிபாஸ்கர். ஹரிபாஸ்கர் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகிறாருன்னா, என்னோட அங்கிள் ஒருத்தர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாரு. அப்பதான் வந்து நான் சொன்னேன், கண்டென்ட் எல்லாம் செம்மையா இருக்கும் அப்படின்னா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்டென்ட் யூடியூபர்னா என்னன்னே தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் நாங்க யூடியூப் பெருசா பார்க்க மாட்டோம். ஆமா, அப்போ ஃபுல்லா சாங்ஸ் டெவலப், ஒரு சாங் எங்களுக்கு வந்து சாங்ல வருது. நாங்க வந்து அனிஃபேன், அனிருத்தோட பயங்கரமான கன்னிஸ் சாங்ஸ் அந்த மாதிரி தான் நாங்க பார்த்துருக்கோம். சரி, அப்போ வந்து யூடியூப்ல நாங்க வந்து வரும்போது ஹரிபாஸ்கர் வந்துட்டாரு. அப்பதான் நாங்க ஹரிபாஸ்கர் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து சாக்லேட், வீட்டுல போய் 5 ரூபா வாங்கிட்டு வரணும், இல்ல சாக்லேட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இது என்னன்னா வந்து யூடியூப் சேனல் நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர் ஒருத்தர், தங்கச்சி கேரக்டர் ஒருத்தர்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஹரிபாஸ்கர் தான் வந்து எல்லாரோடையும் அவரே பண்ணாரு. அப்பாவா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், பொண்ணு கேரக்டரா இருக்கட்டும், அம்மா கேரக்டரா இருக்கட்டும், முக்கியமா அந்த கடகான்ற கேரக்டர்லாம் அழுத்தி. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லயுமே இல்ல ரீல்ஸ் நிறைய பேர் போடுவாங்க. அவங்களே பொண்ணாவும் அவங்களே அம்மா கேட்டாவும் பண்றாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்சு மெயினா பண்ணது அவர் மட்டும்தான். அதுவும் பிடிச்ச மாதிரி பண்ணது அவரு தான். இப்ப அந்த கிரிஞ்சு இந்த டேர்ம் இருக்கு பாத்தியா, அப்பவே வந்து என்னடா கிரிஞ்சு மாதிரி பண்ணிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மத்தியில ஹரிபாஸ்கர் தனியா தெரிஞ்சா. அப்படி ஹரிபாஸ்கர் வீடியோனா நாங்க சலிக்காம பார்த்துன்னே இருப்போம். அதுவும் இல்லாம இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு மாதிரி தெரிஞ்சதுக்காக ஷாலை மேல போட்டுக்கிறது, இல்ல பொட்டு பெருசா வச்சுக்கிறது, இல்ல அம்மா கேட்ட மாதிரி தாடி ட்ரிம் பண்றது அப்பெல்லாம் பண்ணுவாங்க. எங்க தலைவருக்கு அது எதுவுமே தேவையில்லை. நார்மலா இப்ப ஜஸ்ட் வாய்ஸ் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் அது போதும் எங்களுக்கு. அதுவே டிஃபரெண்ட் காட்டிடுவாரு. நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த எபிசோடே வந்து 5 ரூபா வச்சு சாக்லேட் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு ஆர்டர் வாங்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல போய் 5 ரூபா வாங்கிட்டு வர அப்படின்ட்டு போவாங்க. அவங்க அப்பாவை கேள்வியா கேட்போம். 5 ரூபாய்க்கு எதுக்கு, எதனால, எதுக்கு, அதுக்காகவா, அது இதுல எல்லாத்துலயும் மோஸ்ட் எதுக்கு அதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்புறமேட்டுக்கு எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு எபிசோட் ஒண்ணு இருக்கு. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, ஆனா எங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்னா 90s டேட் வித் 2K கிட்ஸ். அந்த வீடியோ எல்லாம் ஃபேவரட். அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிருப்பாங்க. லோக்கல் லோகநாதன்ற ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கும். அந்த லோக்கல் லோகநாதர் கேரக்டர் வந்து கல்யாணம், அது கனகாவே கல்யாணம் பண்ணிருப்போம். கனகாவே கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு. அது வந்து ரிலேட் பண்ணிருப்பாங்க. அது எப்ப ரிவீல் ஆகும்னா, வீட்டுல போய் பேசிட்டு இருப்பாங்க, சார் நீங்க வாங்கி இந்த லோன் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓவரா பேசிட்டு இருப்பான். சார் உங்க லோக்கல் லோன் அது யாருன்னு தெரியுமா அப்படிப்பா அடிங்கல. அதுல கூட ஒரு அழிஞ்சு போன ஒரு கலையா ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து வாட்டர் பேக்கெட் அப்போ வந்து இருக்கும். ஒரு பேக்கெட் 1 ரூபா தானே, 1 ரூபாயா 2 ரூபாய் சம்திங் எவ்வளவு தெரியல. அந்த வாட்டர் பேக்கெட் நாங்களாம் வச்சிருப்போம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அதான் எங்களுக்கு அவர் ஒரு வீடியோ சொல்லிருப்பாரு, என்னது வாட்டர் பேக்கெட் பேன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டைம் தான் இந்த பிளாஸ்டிக் பேன் பண்ண டைம். காலேஜ் ஃபர்ஸ்ட் அது பயங்கரமா இருக்கும். காலேஜ் ஃபர்ஸ்ட் போயிட்டு, அதாவது இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க சொல்லு. அது வந்து ரொம்ப ரிலேட்டடா சீரியஸா நம்ம ஃபர்ஸ்ட் காலேஜ் போகும்போது எல்லாரும் மனசுல என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுவும் கேர்ள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, பாய்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே சொல்லிருப்பாங்க. அதுதான் நல்லா இருக்கும். அந்த பாய்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மேடம் இங்கிலீஷ்ல பேசலாம், ஏன்னா தமிழ்ல பேசலாம்ல, இங்கிலீஷ் கம்ஃபர்டபிள் நாட்டு. அப்புறம் நின்றுட்டு என் பேர் கௌரி, அவ்வளவுதான். இப்போ அந்த அரியர்ஸ் வாங்க சீனா இருக்கட்டும், அரியர்ஸ் இப்ப நானே ஒன்னும் 4 பண்ணிட்டு போவேன். எங்களுக்குமே அப்படிதான் நாங்களும் அரியர்லாம் வச்சுட்டு சுத்திட்டு டைம்.
இது சண்டே அவங்க சொல்லிட்டு டேட் விசஸ் சன்னு சொல்லிட்டு சண்டே ஒன் டே வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சரி சார், நம்ம அப்பாலாம் வீட்டுல இருக்கும்போது ஏதாவது வேலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப தூங்கிட்டு இருப்பா டே அப்படிவா எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு பழிச்சுட்டு வந்துருவா அப்படின்னு. எங்கடா போறேன், அதான் சாப்பிட்டாவே குடிச்சு வச்சு வேலை இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சண்டே மார்க்கெட் போவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதாவது கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா பாருங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்களாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதேதான் இதுலயும் இருக்கும். அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க நாங்களாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுலயும் கூட இந்த ஒரு பைக்கர் பாபுன்ட்டு ஒருத்தர் வருவான். அப்படி வந்து அவர்கிட்ட என்ன இது என்ன வச்சா என்ன உனக்கு காலேஜ் படிக்கும்போது சீசை பண்ணிட்டு இருப்போம். கூட மச்சான் கூடுவோம், என்ன மச்சாங்க பொண்ணா தரப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியும். சீசா அப்ப எல்லாருமே ஒரு பைக் ஒரு R15 வச்சிருப்பாங்க சுத்திக்கிட்டு. பயங்கர ஃபேமஸ். அதுவும் வெர்ஷன் 1, 2 தான் ரொம்ப. அப்பதான் அதெல்லாம் வந்த டைம் ஃபுல்லா முறுக்கி அந்த சவுண்ட் வச்சுக்கிட்டு சும்மா கத்திட்டு போவாங்க. அது அப்படியே காட்டி இருப்பாரு. செம்மையா இருக்கும். அதெல்லாம் அதுல சொல்லப்போனா ஹியூமர் சென்ஸ் சூப்பரா இருக்கும். ஹரிபாஸ்கர் ஆக்டிங் சரி, கண்டென்ட்டும் சரி, ஹியூமர் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டைமிங் ஹரிபாஸ்கர் எனக்கு இன்னுமே ஸ்டில் எத்தனை யூடியூபர்ஸ் வந்தாலுமே என்னோட ஃபேவரட்னா ஹரிபாஸ்கர் மட்டும்தான். இப்ப யாராவது ஒருத்தர் பண்ண கூட ஹரிபாஸ்கர் பண்ண முடியாது. ஹரிபாஸ்கரை பார்த்து நிறைய பேர் வந்து ஒரே கேரக்டரே நாங்க பண்ணலாம் அப்படின்னு நான் கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒருத்தர் இருப்பாங்க, அதான் அந்த ஸ்ரீராமா ஸ்ரீராம். அது அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே சும்மா போட்டுட்டு சிங்கிள் மொரட்டு சிங்கிள் அப்படி வந்துட்டு ஒரு அட்ரஸ் கேட்கிற பொண்ணு வரும். நாங்க இன்னுமே அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இப்ப சும்மா வந்து கேட்பாங்க, அங்கிள் நான் சொல்லு பாப்பா, அங்கிள் ஒரு 500 சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு இருப்பா. அவன் வந்து பக்கத்துல ஹரிபாஸ்கர் கெட்டு கிடக்கு, கெட்ட பசங்களா சுத்திட்டு இருக்காங்க, தனியா வரலாவா ரியாக்ஷன் மட்டும் அப்படியே அவ்வளவு ரியாலிட்டியா இருக்கும் அப்படின்ட்டு இருப்போம். அது என்ன எனக்கு சீரியஸா ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒன்னா, இப்ப வீடியோ எடுக்கிறவங்களே கொஞ்சம் வீட்டுக்குள்ள தான் எடுப்பாங்க, அந்த எல்லா கேரக்டரும் பண்ணுவாங்க. ஆனா ஹரிபாஸ்கர் ரோட்ல அந்த மாதிரி இடத்துல எப்படி ஹரிபாஸ்கரும் அவன் ஃப்ரெண்டு மட்டும் தான் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கேமரா அப்படி வச்சுக்கிறது, ஹரிபாஸ்கர் வந்து பெர்ஃபார்ம் பண்றது எப்படி இருக்கும். நான் முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடிஸ் மாதிரி பேசுறது எல்லாமே ஒரே இடத்துல தான் வீட்டுக்குள்ள தான் மேக்ஸிமம் அதிகம் பண்ணுவாங்க. அவர் ரோட்ல கடையில அது இதுன்னு பண்ணுவாரு. கிடையாது ப்ரோ, ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க. அது செம்மையா இருக்கும். ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டர் வருவோம், அது நல்லா இருக்கும். கப்புள்ஸ் வருவாங்க, மேரிட் வருவாங்க, சிங்கிள் ஒரு இன்ட்ரோவர்ட் வருவாங்க. எல்லா கேரக்டரும் தனித்தனியா பிடிச்சு வச்சிருப்பாரு. எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த வெயிட்டிங்னு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் கிளாஸ் என்னன்னா லவரும் அவங்களும் வந்து அவுட்டிங் போவாங்க. கடைசியா ஒரு நேரத்துல வந்து ஃப்ரெண்டு வந்துருவான். சரி மச்சா எங்கடா போற நீ, மச்சா வந்து பெருமாட்டுக்கு போறேன், ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன், நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பரா அது அவன் அங்கேயே படுத்துருவான். அங்கேயே படுத்துருவான், நீ எப்படா போக தலைவி போகணும்டா. அவங்க 2 பேருக்கு பிரேக்கப்பே ஆயிரும் கடைசியில. அந்த சீன் அப்படியே என்னாச்சு பிரேக்கப்பா அப்படியே தள்ளிட்டு ஒரு டான்ஸ போடுவார் பாருங்க. எங்களோட ஒரு மேஜர் பார்ட்ஸ். ஆமா, எங்க லைஃப்லயே வந்து அதாவது இந்த காலேஜ் டைம் 17, 18, 19, 20 இந்த 4 வருஷத்துல வந்து ஹரிபாஸ்கர் வந்து ஒரு ரோலே ப்ளே பண்ணிருப்பாரு எங்க லைஃப்ல. இன்னும் சொல்ல போனா இப்பவுமே சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னுமே போன வாரம் கூட போர் அடிக்கும் போதும் சரி, இல்ல ஏதாவது சாப்பிடும் போதும் சரி, இந்த கடுப்பா இருக்கு. முக்காவாசி பேர் இந்த 2x ஸ்பீட்ல தான் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் வீடியோ 2x ஸ்பீட்ல பாக்கணும்னு அவசியமே இல்ல. அவ்வளவு சீக்கிரமா போகும், நல்லா இருக்கும், பயங்கர ஜாலியா இருக்கும். ஆக்சுவலா அவர் ஜஸ்ட் அந்த வீடியோஸ் மட்டும் இல்லாம சில ஷார்ட் பிலிம்ஸும் பண்ணிருப்பாரு யூடியூப்லயே. அதுவும் நல்லா இருக்கும். அது எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு இருக்கும், ஃபியூச்சர்ல வந்து தண்ணி தீர்ந்துருக்கு, தண்ணி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஜென்ரேஷன் ஃபியூச்சர்ல இருந்து இங்க அந்த மாதிரி வந்துட்டு இங்க வந்து தாத்தா நீ பண்ண வேலையெல்லாம் ஃபியூச்சர்ல தண்ணியே இல்லையா அப்படின்ட்டு அதெல்லாம் அந்த எபிசோட்ஸ் பயங்கரமா ஒவ்வொரு டைம் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும், கருத்து சொற்களும் இருக்கும். அதுல நிறைய அரசியலும் பேசுவாரு, பிக் பாஸ் இதுவும் பேசுவாரு, இது மாதிரி எல்லாம் பேசுவாரு. அது வந்து கொஞ்சம் கரெக்டா பேசுவாரு, நல்லா இருக்கும். அப்புறம் லாக்டவுன் இதுல போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஒவ்வொருத்தருக்கும் நேம் வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும். அந்த கேரக்டருக்கும் அந்த நேமுக்கும் ரொம்ப கனெக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். சீரியஸா அதுல வந்து கனடா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா ரொம்ப தனியா இருக்கும். என்னன்னா ஒரு பையன் பண்றான், பையன் கேரக்டர் மட்டும் தான் ஹிட் ஆகும்னா அப்படி கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கேரக்டர் தான் ரொம்ப ஹிட் ஆகுது. அதுவும் நல்லா இருக்கும். அதோட இந்த சைக்கிளோட புயல் வந்து தெரியுமா சென்னையில 2015 சைக்ளோன் வீடியோஸ் எல்லாம் போட்டுப்பாங்க, நல்லா இருக்கும். சில்லுன்னு கத்து காலேஜ் அப்படின்னு போட்டுருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து நமக்கு தெரியல, ஸ்கூலுக்கும் காலேஜ்லாம் லீவ் விட்டுருவாங்க, நான் ஆஃபீஸ்லாம் லீவ் விட மாட்டாங்க. எனக்கு அதை பார்த்து தெரியும், ஓ அப்படியா அப்படின்ட்டு ரியாலிட்டாங்க. இப்ப ஆஃபீஸ் போகும்போது மழை வந்துகிட்டு இருக்கு, ஆனா லீவ் விட மாட்டேன்ட்டாங்க, ஸ்கூல் காலேஜ்ல லீவ் விட்டாங்க. ரியலைஸ் ஆகுது எங்களுக்கு. ஸோ அப்படி நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் கூட அவங்க மூலியமா எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. நல்ல விஷயம் கத்துக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிதிங் இஸ் லேர்னிங்ன்ற மாதிரி கனெக்ஷன் இருந்தா தானே ஒருத்தர் பிடிக்கவே ஆரம்பிக்கும். ஒரு கனெக்ஷனே இல்லாம சும்மா இருந்துட்டு இருந்தா எப்படி பிடிக்கும்?
ஸோ இவர் வந்து எங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட். இப்போல இன்னும் எத்தனை யூடியூபர் வந்தாலுமே இவர் எங்களுக்கு ஃபேவரட்டாகவே தான் இருப்பாரு ஸ்டில் நோ. அது என்ன இல்ல உங்களோட ஸோ ப்ளீஸ் கம் பேக் அதான் சொல்ல வரோம். கம் பேக். இப்போ மூவி நடிச்சிருந்தாரு ஹவுஸ் கீப்பிங். சீரியஸாவே ரொம்ப நல்ல மூவி, அதுவுமே பார்க்கலாம். அதாவது ஒரு மொத்த நீ அப்படிதான் இருப்பேன். ட்ரைலர் ஃபன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரு எப்படி அந்த யூடியூப் வீடியோஸ் வந்தாரோ அதே தான் அந்த கதையிலுமே அப்படிதான் இருக்கும். சூப்பராகவே இருக்கும், கண்டிப்பா பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்குமே ஏதாவது ஃபேவரட் யூடியூப்னு கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற யாரை பத்தி பேசணும் அப்படின்னா கூட நாங்க தெரிஞ்சுக்கிட்டு கூட நாங்க பேசுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.